ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3 இலக்கணம் வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள் சொல்லும் பொருளும். விழுப்பம் சிறப்பு, மயக்கம் அறியாமை, அறிய எளிதில் கிடைக்காத, அரிது பெரும்பேறு, இடிப்பர் இடித்து கூறும் பெரியோர், கெடுப்பார் பகைவர், பத்தடுத்த பல மடங்கு, நல்லார் நற்பண்பு உடையோர், இடுவென்றது வழிப்பறி செய்வது, முறை செய்யா, நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஆட்சி செய்யாது, பண் இசை, அசாவாமை, சோர்வு அடையாது இருக்க, வேளாண்மை, பிறருக்கு உதவுதல், இன்மை வறுமை. இயல் 3 பகுதி 1 இலக்கணம் புத்தக வினாக்கள். கற்பவை கற்றபின் படங்கள் உணர்த்தும் குறளின் கருத்தினை மையமிட்டு வகுப்பில் கலந்துரையாடுக. முதல் படம். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். ஆசிரியர்: மாணவர்களே, முதல் படத்தை பாருங்கள், என்ன புரிகிறது? மாணவன் 1. உழவன் மாட்டு வண்டியில் நெல் மூட்டைகளை ஏற்றி உற்சாகமாக செல்கிறான். உழைப்பு உழைப்பு, அதை தவிர வாழ்வில் அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அவனது தொடர் முயற்சிக்கு கிடைத்த பரிசு நெல் மூட்டைகள். ஆசிரியர்: சரியாக கூறினாய். மற்றொரு பக்கத்தின் விளக்கம். மாணவன் 2. இன்னொரு பக்கம். சோம்பேறியாக படுத்து துயில் கொள்கிறான். வறுமை இக்குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது. கணவனின் நிலை கண்டு இறங்காமல் இருக்கும் மனைவியின் அலட்சியத்தை காண்கிறோம். முயற்சியின்மையால் இவர்கள் படும் துன்பத்தை காண்கிறோம். ஆசிரியர்: நன்று, சரியாக புரிந்து வைத்து உள்ளீர்கள். இரண்டாவது படம். பண்ணெண்ணாம் பாடற் கியைபின்றேல், கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். ஆசிரியர்: இரண்டாவது படத்தின் பொருளை கூறுங்கள். மாணவன்: தான் மட்டும் உணவு உண்டால் போதும், பிறரை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அன்பான கண்ணோட்டம் இல்லாத கண்ணினால் என்ன பயன்? கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். ஆசிரியர்: மகிழ்ச்சி. மற்றொரு பக்கத்தின் பொருள் என்ன? மாணவன் 2. பாடலோடு இசை பொருந்தி அமைந்துள்ளதால் தான் இனிமையான இசை கிடைக்கும். இல்லாவிட்டால் இசை மட்டும் நடைபெறும், ஆனால் அதை ரசிக்க கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஆசிரியர்: நன்று, திருக்குறள் பகுதியை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். மாணவர்கள்: நன்றி ஐயா. கதைக்கு பொருத்தமான குறளை தேர்வு செய்து காரணத்தை எழுதுக. சின்னசாமி: யாரோ மரத்தோரமா நிற்கிறாங்க. யாராய் இருக்கும்? மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டே அப்பா கேட்டார். தெரியலப்பா, இறங்கி யாருன்னு பாரு. வாட்டசாட்டமாய் கண்ணாடியும் அலைபேசியும் கையுமாய் சாலையோரத்தில் வண்டியுடன் ஒருவர் நின்றிருந்தார். ஐயா, நீங்க வெளியூரப்பா, வண்டி நின்று போச்சு. அப்படியா? வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில வச்சிட்டு வாங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு. ஊரு ரொம்ப தூரம், வேற வண்டியும் வராது. அவர் உடையையும் உழைத்து களைத்த வியர்வையும் பொங்கிய உடலையும் பார்த்து வரலைன்னுட்டார். 3-4 பேர் தான் வண்டியில இருந்தோம். சிறிது தூரம் போறதுக்குள்ள மழை கொட்டுன்னு கொட்டிருச்சு. நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். இரவுல தூங்க போறப்ப அப்பா சொன்னார், தம்பி, அந்த சூட்டுக்காரர் மழை தாங்காம நடந்திருக்காரு. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சு வேற யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாவம், படிச்சவரா இருக்காரு. சூழ்நிலை புரியாம வரமாட்டேன்னு சொன்னாரு. இப்ப வேதனைப்படுறாரோ. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். பெயர் கண்டும் நச்சு உண்டு அமைவர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவு இன்றி தாழாது உயற்றுபவர். பொருத்தமான குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். காரணம், கதையில் வரும் நாகரீக நபர் படித்திருந்தும் உலகத்து மக்களோடு ஒட்டி வாழ தெரியாதவர். மழை வரப்போகுது என்ற சரியான சூழ்நிலையை புரிய தெரியாமல் அந்த மாட்டு வண்டிக்காரர் அழைத்தும் வண்டியில் ஏறாமல் அலட்சியமாக நடந்ததால் காற்று வீச மழையும் பெய்ய தென்னை மரத்து தேங்காய் மண்டையில் விழுந்து ஆஸ்பத்திரியில் கட்டு போடும் அளவுக்கு மண்டை உடைந்துள்ளது. பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அன்றோ. குருவினா:
நச்சுப்படாதவன் செல்வம். இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. நச்சுப்படாதவன் என்ற சொல்லுக்கு பொருள் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் வருத்தப்படாதவர் என்பதாகும். கொடுப்பதூவும் துய்ப்பதூவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். இக்குறளில் வரும் அளபடைகளை எடுத்து எழுதுக. கொடுப்பதூவும் துய்ப்பதூவும் இன்னிசை அளபடை. பொருளுக்கு ஏற்ற அடியை பொருத்துக. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும், உயிரினும் ஓம்பப்படும். ஊரின் நடுவில் நச்சுமரம் பழுத்தது போன்றது, நடு ஊரில் நச்சுமரம் பழுத்தற்று. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. எய்துவர் எய்தா பழி. இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? கூவிலம் தேமா மலர். கூவிலம் புலிமா நாள், தேமா புலிமா காசு, புலிமா தேமா பிறப்பு. விடை கூவிலன் தேமா மலர். சிறுவினா வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. அணி விளக்கம். ஒரு செய்யுளில் ஓமான ஓமேயங்களை ஒப்புமைப்படுத்தி கூறும் போது இடையில் ஓம உருவு வெளிப்படையாக வருவது ஓமை அணி ஆகும். ஓமை வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்தல். ஓமேயம் அரசன் தன் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு மக்களிடம் வரி விதித்தல். ஓம உருபு போலும் போல என்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்துள்ளது. அணி பயின்ற விதம். ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு மக்களிடம் வரி விதிப்பதை வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது ஆகும் என்று ஓம உருபு போன்ற வெளிப்படையாக வந்துள்ளதால் ஓமை அணி பயின்றுள்ளது. கவிதையை தொடர்க. கண்ணீர் நிறைந்த குளம், தவித்தபடி வெளிநீட்டும் கை. கரையில் கைபேசி படமெடுத்தபடி கரையில் நின்றார் மக்கள். கை உதவிக்கரம் நீட்டி அழைக்க, கை உடனடியே நீட்டி படமெடுக்க, கரை ஓரம் ஒதுங்கி நின்ற பித்தனோ கடகடவென்று ஓட்டிச் சென்று இவர் தம் கரம் நீட்டி கையை பிடித்து தூக்கி காப்பாற்றினாரன்றோ. கருணை மனம் வாழ்க. பித்தனா? இல்லை, அவன்தான் மனிதன். மனிதநேயம் சாகவில்லை, மனிதன்தான். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதை மறுபடியும் பார்க்கறதுனால ஆன்சர்ஸ் மெமரைஸ் ஆகும், எக்ஸாமில் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு ஷார்ட் வீடியோஸாகவும் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள், மெமரைஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லீலா கிட்ஸ் சேனல். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.